நில்லுங்க நில்லுங்கடா. சிவதாசங்கடா. என்ன விஷயம்? டேய், என்ன விஷயம் கேக்குறல? என்ன விஷயம் கேக்குறோம்ல? ஏய், நில்லுங்க. நான் சொல்லிட்டேன், போடுறீங்க. சிவதாசங்கடா இருக்கான். ஏய், யார் வீட்ல வந்து என்ன பண்ற? அண்ணா யார் தெரியும்ல? போலீஸ்காரனை எதிர்த்து பேசுறியா? பொறுக்கிற. சிவதாசங்கடா. அண்ணா இப்ப உள்ள தான் இருக்காரு. என்ன பண்ற? சொல்லுங்க நகரே. என்ன சொல்லுங்க. எங்க வந்து என்ன பண்றீங்க? போலீஸ்காரனே மிரட்டுறியா? ராஸ்கல் கொன்னுடுவான், ஞாபகம் வச்சுக்கோ. ஏய் கல்யாண் ராமா, என்னையா வலிக்குதா? என்னையா அது புது பழக்கம்? என் இடத்துல வந்து ஏன் ஆளி அடிக்கிற? என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. சிவதாசு, இந்த போலீஸ் மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. வந்து ஜீப்ல ஏறு. எதுக்கு? விளக்கெல்லாம் ஸ்டேஷன்ல சொல்றேன், வந்து ஏறு. வாரண்ட் இருக்கா? என்ன கேஸ்? இந்த பார், உன்ன மாதிரி கிரிமினல் அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்ட் எல்லாம் தேவையில்லை. ஒழுங்கா வந்து ஜீப்ல ஏறும். யோ முடியாதியா, உன்னால் ஆனது பாத்துக்கு போ. வேணாம் சிவதாசு. விளங்க மாட்டியா? சுட்டு யோசிக்கிறேன். எல்லாரையும் வெளியே யோ கல்யாண் ராமா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ? எத்தனை தடவை நீ நானும் மீட் பண்ணிருக்கிறோம். எத்தனை தடவை நீ தேடுற ஆளை நானே உங்ககிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். இப்படி துரோகம் பண்ணிட்டியா? உன் புத்திய காட்டல நீ? ஏய், நான் பேசுறது உனக்கு காதல் விழல? இந்த பாரு, அவன் சொன்னான் இவன் சொன்னான் என்னை தூக்கி உள்ள வச்சுட்ட. ஆனா சொன்னவன் போய்கிட்டே இருப்பான். உனக்கு ஏன் தயவு வேணாமா? மறந்துட்டியா? நான் மறக்கல. உனக்கு வைக்கிறேன்டி ஆப்பு. என்னைக்கா இருந்தாலும் என் ஹெல்ப் கேட்டு நீ வருவல்ல, அப்போ உனக்கு பெருசா வைக்கிறேன். எவ்வளவு பெரிய ஆளு சிவதாசு, அவரை தூக்கி உள்ள போட்டீங்க. எல்லாம் நேரையா நேரம். இப்போன்னு பார்த்து எவனும் ஜாமீன் எடுக்க கூட வரமாட்டேங்கிறான். இதெல்லாம் பெரிய எடுத்து சமாச்சாரங்க. நமக்கு இருக்குங்க வம்பு. நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நாம பாட்டு போயிட்டே இருக்கணுங்க. பெரிய எடுத்து சமாச்சாரத்தெல்லாம் தலையிடக்கூடாதுங்க. ஏன் சொல்றேன்னா பின்னாடி பிரச்சனை ஆயிடக்கூடாது இல்ல. வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன மிஸ்டர் சென்னை தாதா, லாக்அப் வசதி எல்லாம் எப்படி இருக்கு? கம்ஃபர்டபுளா இருக்கியா? என்ன முறக்கிற? பலம் தெரியாம மோதிட்டோன்னு இப்ப தோணுது இல்ல? செகப்பா இருக்கான், இங்கிலீஷ் பேசுறான், டீசென்டான ஆளு, மெரிட்னா பயந்துருவான்னு நினைச்சியா? தப்பு கணக்கு போட்ட மிஸ்டர். மும்பைல தொழில் பண்ணி சாதிச்சவானா,
உனக்கு அப்பனெல்லாம் நான் அங்க பார்த்திருக்கேன். அவங்களோட டீலிங் வச்சிருக்கேன், மோதிருக்கேன், சில பேரை கவுத்திருக்கேன், காட்டியும் கொடுத்துருக்கேன். ஸோ உன்ன மாதிரி ஆளுங்களை நான் என் லெஃப்ட் ஹேண்ட்லயே ஹேண்டில் பண்ணுவேன். கழுத்துல செயின் போட்டுக்கிட்டு பயமுறுத்துற மாதிரி கெட்டப்பை வச்சுக்கிட்டு ரோட்ல போற சாதாரண ஜனங்களை மிரட்ட முடியும். ஆனா ஒரு பிசினஸ் எம்பையரோட ராஜாவை மிரட்ட முடியாது. என்ன என்ன இப்ப பேச்சே காணோம்? என்ன யோசனை மனசுல இப்ப தோணுது இல்ல? தப்பு பண்ணிட்டோம்னு தோணுதா? தோணணும். ஆமா, அன்னைக்கு ஆபீஸுக்கு வந்துட்டு உன்னை சும்மா திட்டிட்டு திரும்பி வந்துடக்கூடாது. உன்னை அங்கேயே பொழந்துருக்கும். சார் 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 ப்ளீஸ் சார். हरामजादे क्या बोला तूने? எல்லா பேச்சு பேசுற யார்கிட்ட பேசுற தெரியுமா? இதே இடத்துல நாய் சுடுற மாதிரி சுட்டு தள்ள முடியும் என்னால. அது எனக்கு ரொம்ப ஈஸி. புரியுதா உனக்கு? சார் ப்ளீஸ் சார். I'll shoot you. ப்ளீஸ் சார், அப்படி எப்படி பண்ணிடாதீங்க சார். என் வேலையே போயிடும் சார். என் தலை தான் டிபார்ட்மெண்ட்ல உருளும் சார். ப்ளீஸ் சார், கொடுத்துருங்க சார். சார் ப்ளீஸ் சார். குத்தே கமீனே, நானும் பாக்குறேன்டா நீ எப்படி வெளியே வரேன்னு. பணம் கொடுத்தா கை காட்டுறவன போய் கடிச்சு கொதுற நாய நீ என்கிட்டயே வந்து உன் வேலை காட்டுறியா? சென்னையில இருக்கக்கூடாதுன்னு என்ன வந்து மிரட்டுறியா? உன்னை நான் காலி பண்ணாம டேய், டேய் இருடா. சார் வாங்க வாங்க சார். ஏய் மும்பை, போடா போ. நான் கொஞ்ச நாள் தான் உள்ள இருப்பேன். வெளியில வந்ததும் நீ ஒரேடியா போற. ஏய் சார். சீ போ. ப்ளீஸ் சார் வாங்க வாங்க சார். யோ கூட்டு போயா இன்ஸ்பெக்டர். அவன் வெறும் சீன் தான் காட்டினான். நான் சீனே போடுவேன். டே சொல்லேண்டா. போடி பசங்கண்ணே. மனோகர், என்னடா அது மாப்பிள்ளை கணக்கா ஜம்முன்னு இருக்கிற? புது பேண்ட்டு புது சட்டை, நல்லா படிச்ச மாதிரி ஸ்டைலா தான்டா இருக்கிற. மாமா, நான் நிஜமாவே படிச்சவன் தான், தெரிஞ்சுக்கோ. அதுக்கு இல்லடா, எப்ப பார்த்தாலும் தூக்கம் கட்டாத மாதிரி உன் மூஞ்சி இருக்கும். ஆனா இந்த ட்ரெஸ்ல சும்மா ஜில்லாயா இருக்கடா. என்னது ஜில்லாயா? அது என்னோட சொந்த பாஸ், அர்த்தம்லாம் கேட்காத. சும்மா உளறிட்டு சொந்த பாஷைக்கு இந்த பாஷையா? மா, இந்த ஷர்ட் எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. ஏதுடா? என் முதலாளி எடுத்து கொடுத்தாருமா. அப்படியா? அவங்க வீட்ல ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அன்னைக்கு நீ வச்சு கொடுத்தல வத்த குழம்பு சாம்பார், அதெல்லாம் எங்க முதலாளி சாப்பிட்டாருமா. சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி வாய்க்கு ருசியா சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு. அப்படியா? ஏண்டா, முதலாளி சாப்பிடுவாருன்னு தெரிஞ்சா இன்னும் நல்லா சமைச்சு கூட 2 காயும் பண்ணி கொடுத்துருப்பேன்ல. அட போக்கா, அவர் மும்பைக்காரு. ரொட்டி சப்பாத்தியமா தின்னு நாக்கு செத்து போயிருக்கும். நீ நல்லா உரப்பு புளிப்பா வச்சு கொடுத்தீல, அதான் பிடிச்சி போச்சு. வேணா அடுத்த தடவை சாப்பாடு கொடுத்துட்டு போது 4 மிளகை சேர்த்து அரைச்சு போடு. மனசு தின்னு போட்டு உசு உசுன்ட்டு அலையிட்டும். இவன் ஒருத்தன் நடுவுல ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பான். இல்லை மனோகர், நீ கவலையப்படாதடா. நாளைக்கு என் கையால கத்திரிக்காய் பொரியலும் கருவாடு குழம்பு வச்சு தரேன். அதை கொண்டு உங்க ஓனர்கிட்ட கொடு. அவர் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நீ ஓடிட்டு இருக்கார நீயே வச்சுக்கடான்னு உனக்கே கொடுத்துருவாரு. நான் வேலைக்கு போறது உனக்கு பிடிக்கலையா? நீ வச்சு கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டு அவர் ஹாஸ்பிட்டல்ல போய் படுக்கணுமா? இவரு ஒருத்தர். அம்மா டைம் ஆச்சுமா, நான் கிளம்புறேம்மா. சரிப்பா. வரேன். ஏக்கா, என்ன உன் மகனை புதுசா பாக்குற மாதிரி இப்படி பாக்குற? இல்லடா, அவன் போறது பார்த்தா அவங்க அப்பா ஞாபகம் வருது. அவன் போட்டிருக்கிற ஷர்ட்டு அந்த கலர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்டா. நீ என்னமோ இப்ப வர வர அவரை ரொம்ப நினைச்சிட்டு இருக்கிற. எனக்கு என்னமோ அவர் சீக்கிரம் வந்துருவாருன்னு மனசுல படுது. அட போடா, அவர் எங்க இருக்காரோ, எப்படி இருக்காரோ. என்ன தொல்காப்பியன், என்ன விஷயம்? விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன்.
என்ன? சிவதாச போலீஸ் பிடிச்சு உள்ள போட்டாங்க. என்னது? சிவ ஏன்? என்னாச்சு? என்ன அபி, எதுக்காக இவ்வளவு ஆச்சரியப்படுறீங்க? சிவதாஸ் அப்பப்போ உள்ள ஒரு ஆள் தானே. அதில்ல தொல்காப்பியன், இப்ப ஏன் சிவதாச உள்ள தூக்கி போட்டிருக்காங்க? சிவதாஸ் ஆதி ஆபீஸ்ல போய் தகராறு பண்ணியிருக்கான். ஆதி தன்னோட பவர் யூஸ் பண்ணி உள்ள தூக்கி வச்சுட்டான்னு நினைக்கிறேன். என்னதான் பெரிய ரவுடினாலும் எல்லா இடத்துலயுமா போய் மோதுறது? பெரிய பொலிட்டிக்கல் பிரஷரே பின்னாடி இருந்திருக்கு. பிடிச்சி உள்ள போட்டாங்க. நிலைமை என்ன தெரியுமா? சிவதாச ஜாமீன் எடுக்க கூட ஆள் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு அவன் இந்த பக்கமே வரமாட்டான். நமக்கு இருந்த தொல்லை விட்டுச்சு. என்ன தொல்காப்பியன் இப்படி பேசுறீங்க? என்ன அபி? என்ன நீங்க? சிவதாஸ் நமக்காக எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு, நமக்காக சண்டை போட்டிருக்காரு. இப்ப அவர் உள்ள இருக்கும்போது நீங்க இப்படி சந்தோஷப்படுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஆமா, நம்ம எப்படியாவது அவரை வெளியில கொண்டு வரணும். என்ன பேசுறீங்க? நமக்கு வேற வேலையே இல்லையா? இது நம்மளோட கடமைன்னு நான் நினைக்கிறேன் தொல்ஸ். எது? ஒரு கிரிமினலை வெளியே கொண்டு வரது ஒரு கடமையா? அவன் என்னவா வேணாலும் இருக்கட்டும். அன்னைக்கு நமக்கு கஷ்டம்னு வரும்போது அந்த கிரிமினல் கிட்ட தானே போய் நின்னோம். அவன் நமக்கு உதவி பண்ணதுனால தானே இன்னைக்கு நம்ம இந்த ஆபீஸ்ல இருக்கோம். நம்ம பிசினஸ் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் மறந்துட்டீங்களா? இதோ பாருங்க அபி, சிவதாஸ் என்னதான் நமக்கு உதவி பண்ணியிருந்தாலும் அவன் இந்த சொசைட்டில ஒரு மோசமான ரவுடி. அவன் மேல கொலை வழக்குகள் மட்டும் 7-8ன்னு கணக்கு இல்லாம இருக்கு. ஆள் கடத்தல், கொல்லை, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேஸ்கள் அவன் மேல இருக்கு. அது மட்டும் இல்ல, போலீஸ் எப்பவுமே அவனை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ எந்த கேஸ்ல எந்த அடிப்படையில் அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? இப்போ நீங்க அவனை ஹெல்ப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அது நாளைக்கு மீடியாவுக்கு வரும். அது நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை தரும். அப்புறம் நம்மள்ட்ட வீடு வாங்கினாங்க பாருங்க பையர்ஸ், அவங்க கேள்வி மேல கேள்வி கேட்டு குடஞ்சி எடுப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? அது மட்டும் இல்ல அபி, போலீஸ்க்கு நம்ம மேல சந்தேகம் வரும். நம்ம மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ரவுடிங்கள் கான்டாக்ட் தேவையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன பேசுறீங்க நீங்க? ஆதி மட்டும் நம்மள ரவுடிங்களை வச்சு மிரட்டலையா? இப்ப கூட சிவதாஸ் ஏன் ஆதி உள்ள வச்சிருக்கான்? சிவதாஸ் நமக்கு சாதகமான ஆளா இருக்கிறதுனால தானே. நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்த போது உதவி செஞ்சது சிவதாஸ் தான். அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம ஒதுங்கி போறது எனக்கு சரியா படல. அபி, இப்ப என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? யாராவது மந்திரியை பார்த்து உதவி கேட்கணுமா? இல்ல வேற பெரிய தாதாவை பார்த்து சிவதாச வெளில கொண்டு வரணுமா? சொல்லுங்க. என்ன தொல்காப்பியன், குழந்தை மாதிரி பேசுறீங்க? ஆதி தன்னோட பவரை யூஸ் பண்ணி தான் சிவதாச உள்ள வச்சிருக்கான்னு நீங்க தானே சொன்னீங்க. நாம ஒரு நல்ல வக்கீல பாப்போம், பார்த்து சிவதாச வெளியில கொண்டு வருவோம். இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இதோ பாருங்க, ஆதித்யா ஏற்கனவே நம்ம மேல கடுமையான கோபத்துல இருக்கான். இப்ப போய் நம்ம சிவதாச ஜாமீன்ல எடுத்தோம், அது பெரிய பிரச்சனையில தான் முடியும். கொஞ்சம் யோசிங்க. அத பத்தி நமக்கு என்ன கவலை? நமக்கு பிரச்சனைனப்போ உதவி பண்ண சிவதாஸ் தான் நமக்கு முக்கியம். ஆதி கோவப்படுவானோ இல்ல பாராட்டுவானோ நினைச்சு நாம எதுவுமே பண்ண முடியாது. அபி, திரும்ப திரும்ப அதையே சொல்றீங்களே, கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க அபி. இது பாருங்க தொல்காப்பியன், உங்களுக்கு தயக்கமா இருந்தா நீங்க வர வேண்டாம். நானே ஒரு நல்ல லாயரை பாத்துக்கிறேன். இருங்க, நீங்க இவ்வளவு தூரம் தீவிரமா இருக்கும்போது நானும் வர்றேன். வாங்க. வணக்கம் சார். ஆமா சார். நான் பாத்துக்கிறேன் சார். அண்ணே. அப்புறம் பேசுறேன் சார். ஹலோ சார். ஹலோ. ஹவ் ஆர் யூ? ஃபைன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நீங்க மிஸ்டர் சிவதாஸ்னு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அவரை நாங்க கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். சாரி மேடம், அதுக்கு சான்ஸே இல்லை. என்ன சார் இது? நாங்க என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம அதை கட் பண்ணிட்டு முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சான்ஸ் இல்லைன்னு அர்த்தம் சார். இப்போ என்ன அஃபென்ஸ் பண்ணிட்டாருன்னு அவர் கொண்டு வந்து இங்க வச்சிருக்கீங்க? சார், நீங்களே இப்படி கேக்குறீங்க. அவர் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு சார், உங்களுக்கே தெரியும்ல. அவர் பேர்ல நிறைய கேஸ் இருக்கிறது எனக்கு தெரியும் சார். ஆனா அந்த கேஸ்ல நீங்க அரெஸ்ட் பண்ணலையே. யார் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது? எந்த கேஸ்ல அவர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? இதெல்லாம் சட்டவிரோதம் இல்லையா? சார், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா சிவதாஸ் மேட்டரே வேற சார். மேலிடத்துல இருந்து பொலிட்டிக்கல் பிரஷர், அதான் சொல்றேன். இத பாருங்க, வீணா சிக்கல் ஏற்படுத்தாதீங்க. ஒரு 3 நாள் போகட்டும், நானே பார்த்து ரிலீஸ் பண்ணி விட்டுறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க சார். என்ன சார் இப்படி பேசுறீங்க? ஒரு போலீஸ் ஆபீசர் மாதிரியா பேசுறீங்க? எதுவுமே நீங்க சட்டப்படி தானே செய்யணும். அதை விட்டுட்டு பொலிட்டிக்கல் பிரஷர் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மேடம், எந்த உலகத்துல இருக்கீங்க? சட்டங்கிறது நாம கடைபிடிக்க வேண்டியது, ஆனா நடைமுறைங்கிறது நாம அனுசரிச்சு போக வேண்டியது. இன்னைக்கு நான் அனுசரிச்சு போக வேண்டிய நிலைமையில இருக்கேன். இல்லைன்னா எனக்கே பிரச்சனை வந்துடும் மேடம். தயவு செஞ்சு கிளம்புங்க. சாரி சார்,
சட்டப்படி நீங்க ஏதாவது காரணத்தை சொல்லி மறுத்திருந்தா கூட நாங்க போயிருப்போம். ஆனா இப்படி நீங்க பேசுறதெல்லாம் எங்களால ஏத்துக்கவே முடியாது. சிவதாச நீங்க வெளியில விடாம நாங்க இங்க இருந்து போறது இல்ல. என்ன மேடம் பிரச்சனை பண்றீங்களா சார்? என்ன சார் இது? கூட்டிட்டு போங்க சார். சார் சிவதாஸ் பண்ண தப்பு என்ன சார்? ஆபீஸ்ல போய் சின்னதா கலாட்டா பண்ணிருக்காரு. இது சாதாரண விஷயம் தானே. அவரை ஃபர்ஸ்ட் வெளியில விடுங்க. இல்ல சார், கண்டிப்பா வெளியே விட முடியாது. ஏன் சார், ஏன் விட முடியாது? சார் அதான் சொன்னேனே சார், பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னு. இந்த பாருங்க சார், சிவதாஸ் பர்சனலா எனக்கே தெரியும் சார். ஆனா இந்த கேஸ்ல வேற ஒன்றும் பண்ண முடியாது. வேற வழி இல்ல சார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். கிளம்புங்க சார். ஓகே சார், நீங்க அவரை வெளியில விட வேண்டாம். ஆனா நாங்க நேரா கோர்ட்டுக்கு போறோம். பொலிட்டிக்கல் பிரஷர் அது இதுன்னு காரணத்தை சொல்லி ஒருத்தரை வெளியில விடுறதுக்கு நீங்க மறுக்கறீங்கன்னு கோர்ட்ல போய் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ண போறோம். ஆமாமா, இன்ஸ்பெக்டரையும் சேர்த்து கேஸ்ல போட்டுற வேண்டியதுதான். சார் என்ன சார் இது? பெரிய தலைவலியா போச்சே சார். அவங்க சொல்றது சரிதானே சார்? நீங்க விட முடியாது சொன்னா வேற என்ன பண்றது சார்? வேற வழி இல்ல சார், நம்ம நேரா கோர்ட்டுக்கு போயிடலாம். சார் என்ன சார் இது? கேஸ் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல. இல்ல சார். அப்புறம் நான் விட்டுற வேண்டியதானே? சார் வெளியே விடுறத பத்தி ஒண்ணும் இல்ல சார். அவர் வெளியே போய் கலாட்டா பண்ணாருன்னா அப்புறம் நான் தான் சார் பதில் சொல்ல வேண்டிய வரும். அவர் பண்ண மாட்டார் சார், நிச்சயம் பண்ண மாட்டாரு. யோ கான்ஸ்டபிள், அவனை வெளியே விடியா. அவன் எந்த பிரச்சனையும் பண்ணாம பாத்துக்கோங்க சார். நான் இருக்கேன் சார், பாத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனையாவது வாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அண்ணன் பேர் என்ன? நல்லமுத்து. நோட் பண்ணிக்க. அட மெதுவாயா. நன்றி. கஷ்டத்துல தான் நல்லவங்களை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்ப புரியல, இப்ப எனக்கு தெளிவாயிருச்சு. ரொம்ப நன்றிங்க. ஐயோ அப்படி சொல்லாதீங்க சார், நீங்களும் எங்களுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இது ஒரு சாதாரண உதவி தானே? இல்லைங்க, இத என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். இல்ல பரவாயில்ல, தேங்க்ஸ்லாம் சொல்லாதீங்க. நாங்க கிளம்புறோம். சரிங்க, வாங்க துளசி. பாய் சார். சாரு கண்டுக்கவே இல்லை. பாத்தியா பவன, நமக்கு ஒரு பிரச்சனை உடனே மேடம் அப்படியே பதறி அடிச்சு ஓடி வந்துட்டாங்க. பாத்தியா, இது சாதாரண விஷயம் தானே. நீங்க அவங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க, அதுக்கு பதிலுக்கு பண்ற உதவி தானே. அப்பிடுவாமா, 7 வயசாயிருச்சே தவிர கொஞ்சம் கூட அறிவும் கிடையாது, அனுபவமும் கிடையாது. என்னென்ன சொல்றீங்க? ஐயோ பவுனு பவுனு, இப்போ மேடம் மேல நான் பெரியப்பட்டதுனால தான் அவங்களுக்கு உதவி பண்ணேன். இப்போ அவங்க திருப்பி எனக்கு உதவி பண்றாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? மேடத்துக்கும் என் மேல என்னென்ன சொல்றீங்க, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. டேய் என்னடா அவன்? ஏண்டா சிம்பிளா சொன்னா உனக்கு புரிஞ்சுக்க தெரியாதா? ஆனா போலீஸ் வந்தா எப்படி எஸ் ஆகணும் மட்டும் உனக்கு தெரியல.